ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் பென் இருந்தா கொடுக்குறீங்களா? பென். இதுல இங்க் இருக்கா? எழுதும். அது போதும். பேராவையாவது திருப்பி கொடுத்துருங்க. ராமசாமி சரியா கலெக்ஷன் ஆகலன்ட்டான், நீயும் சரியா கலெக்ஷன் ஆகலன்ட்ட. நானும் எவ்வளவு யோசனை பண்ணி பார்த்துட்டேன், ஒரு ஐடியா வர மாட்டேங்குதே. ஏதாவது பரிசு மாதிரி வச்சு டிக்கெட் வைக்கலாம்னா அதுக்கும் ஒரு ஐடியா வர மாட்டேங்குதே. இந்த ஹோட்டல்ல கிடைச்ச 500 ரூபாய் வச்சு நாடகத்தை நடத்தவே முடியாது. இமீடியட்டா ஏதாவது ஒரு புது ஐடியா பண்ணித்தான் ஆகணும். தாய்க்குலத்துக்காக ஒரு அருமையான ஐடியா சொல்லட்ட. என்ன? முதல் பரிசு 2 பவுன்ல தங்கத்துல செஞ்ச ஒரு தாலி. எப்படி ஐடியா? வர வர நீயும் புத்திசாலி ஆயிட்டடா. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐடியா வச்சிருக்கேன். இப்போதைக்கு இதை வச்சுக்க. ஆக வேண்டியதை பாருப்பா. இந்தாமா திருப்பதி பிரசாதம். யாருப்பா கொடுத்தாங்க? எய்த்த வீட்டுல கொடுத்தாங்க. எதிர்த்த வீடுனா 4-5 வீடு இருக்கு. தலைத்த வீட்டுல கொடுத்தாங்க. வச்சுட்டு போங்க. ஏன்பா பிரசாதம் நீங்க எடுத்துக்கல? நான் அப்புறமா எடுத்துக்கிறேம்மா. அட, சப் கலெக்டர் கையெழுத்து. காதல். எடுத்துக்கிட்ட டாபிக்கே நல்லா தான் இருக்கு. மூங்கில் மர காட்டுல வண்டு வந்து மூங்கில்ல ஓட்ட போடும். தென்றல் அந்த மரத்தை தழுவும் போது ஒரு சுருதிலயமான ஓசை பிறக்குது. அதே மாதிரிதான் அவளுக்கு அவன் மேல காதல் எப்படி வந்ததுன்னு அவளாலேயே சொல்ல முடியல. ஏன்னா தென்றல் தாளாட்டும் போது மூங்கில் தானா பாட ஆரம்பிக்குது. அவளுக்கு அவன் மேல காதல் எப்படி வந்ததுன்னு அவளாலேயே சொல்ல முடியல. ஏன்னா தென்றல் தாளாட்டும் போது மூங்கில் தானா பாட ஆரம்பிக்குது. பியூட்டிஃபுல். தலையில் ஒரு குடம், இடையில் ஒரு குடம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல, சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீக் நாங்க ஒரு நாடகம் நடத்துறோம். அதுக்கு நீங்க கண்டிப்பா வரணும். இந்தாங்க காம்ப்ளிமெண்டரி டிக்கெட். சாரி, எனக்கு டிக்கெட் வேண்டாம். ஏங்க, நீங்க கண்டிப்பா நாடகத்துக்கு வருவீங்க தானே இந்த டிக்கெட் தரேன். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, நாடகம் நல்லாவே இருக்கும். இட்ஸ் ஓகே, பட் எனக்கு வேண்டாம். ஐம் சாரி. நான் இன்வைட் பண்ணா நீங்க வருவீங்கன்னு நினைச்சேன். நான் நடத்துற நாடகம் தான் நீங்க விரும்பி பாப்பீங்கன்னு நினைச்சுதான் இந்த காம்ப்ளிமெண்டரி டிக்கெட்ஸை கொண்டு வந்தேன். ஆனா நீங்க இப்படி ரிஜெக்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நோ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எவ்வளவு சிரமப்பட்டு நீங்க இந்த நாடகத்தை நடத்துறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் என்னால முடிஞ்ச உதவியை உங்களுக்கு செய்யணுங்கிறதுக்காக நான் ஏற்கனவே 2 டிக்கெட்டை பணம் கொடுத்து வாங்கிட்டேன்.
நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சிடி எம்மா. சாரதானப்பாய உள்ள ஆடுறான் பாரு ஆட்டம். பாரு, இப்படியே ஆடிக்கிட்டே இரு. ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் கிழிச்சுக்கிட்டு ரோடா ஓட போறேன். சுப்பிரமணிய மகனுக்கு ஏற்பட்ட கதிய பாருன்னு ஊரெல்லாம் பேச போறானுங்க. ஏடா, நீ உப்பு காரம் போட்டு தானே சாப்பிடுற. வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது இருக்குதா? இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உன் கூட படிச்சவனெல்லாம் போய் பாடுறா. வேலைக்கு ஒழுங்கா போய் கை நிறைய சம்பளத்தை வாங்கிக்கிட்டு கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு புள்ள ஊட்டியும் பெத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறானுங்க. நீ என்னடா பெரிய இவனாட்டம் ஒரே ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்கிறிய. அது போகட்டும், நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுதுன்றிய. உன்னை எவன்டா தூங்க வேண்டான்னு சொன்னா? அம்மான்னு ரொம்ப அழுத்துறிய. அம்மா என்ன 5 பேர் தொலைவுல இருக்கிற? இதோ வந்துட்டான். அடடா, வந்த உடனே ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க ராமாயணத்தை? நான் வராதுக்கு முந்தையே உன் மகன் ஆரம்பிச்சுட்டான் ராமாயணத்தை. கொடு. ஏன் வச்சுக்கிட்டே இருக்கிற? ஆடி களைச்சுட்டானே, குடிக்கட்டும். நேத்து ராத்திரி உங்ககிட்ட பணம் கொடுத்தனே, அதை எடுத்துக்கிட்டு வா. டேய், சட்டைய போட்டுக்கிட்டு வா. எதுக்கு? அமராவதி டேம் இல்ல, ஆமா, அதை திறந்து வைக்கிறதுக்கு. சரி. இந்தாங்க. அடே, என் சிநேகிதன் செல்வ லட்சுமணனை தெரியுமா? தெரியும். அவங்கிட்ட கொண்டு போய் நான் கொடுத்தேன்னு கொடுத்துட்டு வா. என்ன யோசனை பண்ற? எடுத்துக்கிட்டு ஓடிடலான்னா? அப்படி ஓடி தொலைஞ்சாலும் பரவாயில்லையே, 100 ரூபாய் அதிகமா கொடுப்பனே. அது இல்லப்பா, இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக்கு. அடே, மறந்தே போயிட்டேன். மத்தியானத்துக்கு மேல இல்ல. சரி, நாளைக்கு நானே அவனை நேர்ல பார்த்து கொடுத்துக்கிறேன். நீ போ. பரவாயில்ல, கொடுங்க. நான் ஒரு வாடகை சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு வரேன். சைக்கிள்லையா? சரி, பொழுது விழுற நேரம் பார்த்து போ. என்னங்க என்னங்க? தேவி இங்க வந்ததா? வரலையே. ஏங்க என்ன? ஒண்ணும் இல்ல, மத்தியானத்துக்கு மேல பஸ் ஸ்ட்ரைக். ஆமா, எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு. அவளை கூட்டிட்டு வரலான்னு ஆபீஸ் போனேன். ஒரு 10 நிமிஷம் லேட்டா போயிட்டேன். அங்கேயும் காணும், இங்கேயும் வரல. ஐயோ, என் கையில பிடிக்கிட்டு ஓடுற. ஐயோ,
தேங்க்ஸ். Come on, let's go. வாங்க. உன்னை பார்த்தா தான் திருவாத்தா மாதிரி தெரியுது. அப்புறம் ஏன்டா கோழி தின்ன மாதிரி முழிச்சுக்கிட்டு நிக்கிற? மூஞ்ச பாரு. ஏண்டி ஆஸ்பத்திரியில குழந்தைய கழுவும் போது மாத்தி தூக்கிட்டு வந்துட்டியா? ஒன்ன மாதிரியும் இல்ல என்ன மாதிரியும் இல்ல. உன் பேச்சையும் கேட்க மாட்டேன்றா, என் பேச்சையும் கேட்க மாட்டேன்றா மூதேவி. ஏங்க பையனை போட்டு சும்மா திட்டுறீங்க? அவன் பாவம் அடிபட்டுட்டு வந்து நிக்கிறான், அதுக்கு வசனப்படாம. என்னது அடிபட்ட மாதிரி நிக்கிறான்? அதுக்காக நான் விஷனப்படணுமா? விஷனப்படுறது மனசுக்குள்ளே படணும். அதுக்காக விழா எடுத்தா கொண்டாடுவாங்க? இந்த பார், இதோ பாருடி, மீட்டர் 46 ரூபாய் இப்படி கழிச்சு கொண்டாந்துருக்கான். என்னைக்காவது ஒரு நாளைக்காவது 4 ரூபாய் சம்பாதிச்சு கொண்டாந்து கொடுத்துருக்கான? அடிச்சது அடிச்சானுங்களே, கைய கால அடிச்சு ஒடிச்சிருந்தா வீட்டுல வச்சா சோறு போட்டிருப்பேன். அதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல. போகும்போதே சொன்னேன்டி, இந்த சுப்பிரமணிய மகன் சட்டையை கிழிச்சுக்கிட்டு தெருவில் அலைய போறான்னு. அது ஒன்னதான் உன் மகன் உருப்படியா செஞ்சிருக்கான். காய போடும்போது கிழிஞ்சிருந்தது, இப்ப தச்சிருக்குதே. என்னங்க அதிசயமா இருக்கு. என்னங்க தச்சது கரெக்டா இருக்கா? தையலிட்டாள் ஒரு தையல், அந்த தையலில் வந்தது மையல். தையலிட்டாள் ஒரு தையல், அந்த தையலில் வந்தது மையல். நெஞ்சோடு நெஞ்சினை வைத்தாள், அன்பு நூல் கொண்டு இரண்டையும் தைத்தாள். நூல் கொண்டு இரண்டையும் தைத்தாள். தையலிட்டாள் இந்த தையல், அந்த தையலில் வந்தது மையல். நெஞ்சோடு நெஞ்சினை வைத்தாள், அன்பு நூல் கொண்டு இரண்டையும் தைத்தாள். நூல் கொண்டு இரண்டையும் தைத்தாள். தையலிட்டாள் இந்த தையல், அந்த தையலில் வந்தது மையல். தேவி, ஆபீஸுக்கு இன்னும் புறப்படல? இதோ ரெடி ஆயிட்டேன்.
குட் மார்னிங். ஏடா ஏதோ பேசணும்னு சும்மா உட்காந்துருக்க, என்ன விஷயம் சொல்ல? ஒண்ணு இல்ல, ஒரு பொண்ணு என்ன வழக்கமா பாத்துக்கிட்டு இருக்கா. அவன் வந்து திடீர்னு குட் மார்னிங் சொன்னா என்னடா அர்த்தம்? டேய், உனக்கு ஒரு ஆம்பளை குட் மார்னிங் சொல்றது வேற, ஆனா உனக்கு ஒரு பொண்ணு குட் மார்னிங் சொல்றான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இத பாரு, நாளைக்கு காலையில நீ தேவிக்கு குட் மார்னிங் சொல்லு. அவ பதிலுக்கு குட் மார்னிங் சொன்னா கண்டிப்பா அவ உன்னை லவ் பண்றா. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். அன்புள்ள ரசிக பெருமக்களே, எங்களது தி எக்ஸலன்ட் அசோசியேஷன் பெருமையுடன் அளிக்கும் தழுவாளர்களின் நாடகத்தை கண்டு ரசிக்க இருக்கிறீர்கள். நாங்கள் முன்பு கூறியபடி இந்த நாடகத்தின் ஆரம்ப நேரத்தில் நடந்த பட்டுக்குழுக்களில் பரிசு எண் 247 செல்வி தேவி என்ற பெயருக்கு கிடைத்துள்ளது. இப்பொழுது தேவி அவர்களுக்கு எங்களது நாடக இயக்குனர் திரு ரவி அவர்கள் திருமாங்கலத்தை பரிசாக வழங்குவார். இதயவாசல் திறந்த போது உறவு வந்தது, கனவு நூறு பருவம் தந்தது, மலர் மேதிலே பனி சிந்ததே, மனம் என்னும் இதயவாசல் திறந்த போது உறவு வந்தது. மலராய் மலர்ந்தேன், மனதில் கலந்தேன், இருந்தாய் அமர்ந்தேன் உன் கையிலே. என்னை கொடுத்தேன், மனதை இணைத்தேன், சிறகை விரித்தேன் பொன்பானிலே. மலராய் மலர்ந்தேன், மனதில் கலந்தேன், இருந்தாய் அமர்ந்தேன் உன் கையிலே. என்னை கொடுத்தேன், மனதை இணைத்தேன், சிறகை விரித்தேன் பொன்வானிலே. வானத்து வில்லாலே பாலம், மேகம் சொர்க்கத்தை நாம் காணப்போடும், வானத்து வில்லாலே பாலம், மேகம் சொர்க்கத்தை நாம் காணப்போடும். நிலவென்னும் பெண் தோழி என் நீலை பூவாக்கி, வழி மீது தெளிப்பாளோ அங்கே அங்கே. இதயவாசல் திறந்த போது உறவு வந்தது. உறங்கும் போது கனவு நூறு பருவம் தந்தது. விழிகள் பொழியும் கவிதை மழையில் மனதில் மலரும் சங்கீதமே. இளமை கரையில் இவளின் மடியில் கதைகள் தினமும் உருவாகுமே. விழிகள் பொழியும் கவிதை மழையில் மனதில் மலரும் சங்கீதமே. இளமை கரையில் இவளின் மடியில் கதைகள் தினமும் உருவாகுமே.
எழிலானவும் கூந்தலோரம் நெஞ்சம் இளைப்பாறும் திருநாளும் தோன்றும் எழிலானவும் கூந்தலோரம் நெஞ்சம் இளைப்பாறும் திருநாளும் தோன்றும் முப்பாலில் மூன்றாம் பாலில் போது நீதானே எப்போது படித்தாலும் இன்பம் இன்பம் இதய வாசல் திறந்த போது உறவு வந்தது உறங்கும் போது கனவு நூறு பருவம் தந்தது மலர் மீதிலே பனி சிந்துதே மனம் என்னும் தேனாற்றில் அலைமோதுதே இன்று இதய வாசல்